ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மீன் வறுவல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஸ்பெஷல் மீன் வறுவல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா, இதில் நான் இப்போ கடாயில் வச்சுருக்கேன். எவ்வளோ இதில் அந்த மீனில் வந்து எப்படி மசாலாலாம் ஒட்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ இது எப்படி இந்த மாதிரி மீனோட ஒட்டி மசாலா ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி கெண்டை, உயிர் கெண்டை. ஸோ அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெப்பர் தூள், கொஞ்சம் ஜீரகத்தூள், தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் வந்து கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரிக் மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு ஆயிலு, கொஞ்சம் லெமன், பாதி லெமன் எடுத்திருக்கேன். இது 1 கிலோ மீன், அதனால் வந்து 1/2 லெமன் மட்டும் இதில் புழிஞ்சு ஊற்றிருக்கேன். ஸோ இது எல்லாமே போட்டு ஊற வச்சாச்சு. நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வரணுங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் பவுட்ரும் கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவும் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ வந்து எப்படி பாருங்கள், நல்லா அது வந்து மீனோட நல்லா மசாலா ஒட்டி இருக்குது பாருங்கள். நிறைய பேர் மீன் வறுக்குவாங்க, மசாலா தனியாக மீன் தனியாக போயிடும். பட் இதில் வந்து எப்படி வறுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரிங்களா? மீன் வந்து திருப்பி போட்டிருக்கேன். இந்த மீனில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மசாலா ஒட்டி இருக்குது பாருங்கள். இதில் அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. நம்ம 1/2 லிட்டர் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றி மீன் அதை பொரிச்சு எடுத்து அந்த எண்ணெய் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தில் நீங்கள் எடுத்து மீன் வறுக்கும்போது அதிகமான எண்ணெய் தேவைப்படாது. 2 பக்கமும் நம்ம திருப்பி போட்டு நல்லா மொறுமொறுன்னே நம்ம இந்த மீனை வந்து நம்ம வறுத்து எடுக்கலாம். சரிங்களா? நம்ம ஆயிலில் எந்த ஒரு பொருளும் நம்ம வறுத்து எடுக்கும் போதும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஹீட்டில் வச்சு செய்யக்கூடாது. ஒரு ஆஃப் ஹீட் வச்சு தான் நம்ம செய்யணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சே செஞ்சால் நல்லா வெந்து நமக்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சரிங்களா? மீன் நல்லா வறுத்து எடுத்தாச்சு பாருங்கள். ஸோ எப்படி வந்து மீனோட மசாலா ஒட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு மீன் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிக்கிலியாஸ் சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.